வணக்க நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல பாத்தீங்கன்னா யூடியூப் சேனல் எப்படி யூஸ் பண்றது, எப்படி நம்ம போடலாம் அப்படின்றத நம்ம ஒரு டீட்டெயில நம்ம கிட்ட கேட்டுக்கிறாங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு ஃபுல்லா நம்ம வந்து பேச போறோம். இந்த சேனல் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னோட வீடியோ சேனல்ல பாத்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு சேனல் இருக்குங்க, இன்னொரு சேனல் பேர் கேட்டீங்கன்னா சேலம் கோவில் டிவி. அந்த சேனல் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த சேனலையும் நீங்க பாருங்க. இந்த ரெண்டு சேனல்லையுமே வந்து உங்களுக்கு என்ன பர்பஸ், நான் எப்படி வீடியோ போட்டிருக்கிறேன் அப்படின்றத நீங்கள் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகணும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம. ஓகே, வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் தாமரை செல்வன். இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா யூடியூப் சேனல் நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும்னா முதல்ல வந்து உங்களோட ஜிமெயில் ஐடி. இந்த ஜிமெயில் ஐடி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் தான். நீங்கள் ஒரு ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஜிமெயில் ஐடி நீங்கள் சேனலுக்கு வைக்கிறீங்களா இல்லை உங்களை பர்சனலாக வைக்கிறீங்களான்னு யோசிங்க. அதுக்கு முன்னாடி வந்து நிறைய டைம் யோசிக்கணும். இப்போ நான் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுறேன்னா அந்த சேனல் நேம் தான் ஜிமெயில் ஐடி இருக்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட சேனல் நேம் பார்த்தீங்கன்னா என்னோட சேலம் கோவில் டிவினா அந்த சேலம் கோவில் டிவின்னு ஒன்று ஜிமெயில் ஐடி யூஸ் பண்ணும். இப்படி போட்டோம்னா தான் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ட்லைனில் வரும். உங்கள் ஒரு பேர் ஹெட் பண்ணாலும் முன்னாடி வரும். அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இன்னொரு சேனல் இருக்குது, அதுதான் சேலம் கோவில் டிவி. இப்போ பார்க்க போகிற ஒரு சேனல் எனக்கு தான். இதில் வந்து இந்த முழுக்க பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஜிமெயில் எடுத்துங்க. அந்த ஜிமெயில் ஐடி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இப்போ நான் ஒரு ஐடியா வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுறோம், என்ன பேரில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நான் யோசனை பண்ணியிருக்கிறேன். அந்த பேர் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு கூகுளில் போங்க. கூகுளில் போயிட்டு உங்களுக்கு மைண்டில் என்ன தோணுதோ அந்த அந்த மைண்டில் உங்களுக்கு என்ன தோணுது, இந்த டக்குன்னு ஒருத்தர் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர்த்துட்டு கேட்கணும் அவசியம் கிடையாது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்டில் என்ன தோணுதோ, உங்கள் மனசுக்குள்ள என்ன தோணுதோ, என்ன பேர் வருது அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அந்த சேனல் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ யூஸ் பண்ணுறப்ப தான் அப்போ அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நீங்கள் வந்து மற்றவங்களை கேட்டுட்டு அங்கேருந்து கேட்டிங்கன்னா சேனலுக்கு குழப்பிடும். அதே மாதிரி நீங்கள் வந்து கரெக்டான பொசிஷன் எடுக்க முடியாது. இப்போது அதோட விஷயந்தான் இது இந்த யூடியூப் சேனலு. இப்போ யூடியூப் சேனலில் அதிக பணம் வருதும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அது கிடையாது. யூடியூப் சேனலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபரும் வியூஸும் அதிகமாக போனால் தான் பணம் வரும். அது வேணால் உண்மை தாங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அதிகமாக கிடையாது. ஒரு சில பேருக்கு தான். இப்போ என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சேனல் வச்சுருக்கேன். அந்த சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 சப்ஸ்கிரைபர் இருக்குது. அந்த 5000 சப்ஸ்கிரைபருக்கு கொண்டு போகிறதுக்கு என்னோட பணம் தான். யூடியூப் சேனலில் அமௌண்ட் எதுவுமே வரல. முழுக்க என்னோட பணம் தான் காலியாக இருக்குது. என்னோட பெட்ரோல் செலவு என்ன காலியாகுது, எப்படி செலவு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு கோயிலுக்கு போகிறேன்னா அந்த கோயிலுக்கு போகிறப்போ ஒரு பெட்ரோல் செலவு இருக்குது. இன்னொன்று கேட்டிங்கன்னா அங்கே போய் ஒரு டீ சாப்பிடணும் அப்படின்னா அது ஒரு செலவு இருக்குது. இப்போ திடீர்னு சாட்டார்னு எங்கேயோ ஒரு வண்டி ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா பஞ்சர் செலவு, வண்டி செலவு, ஏகப்பட்ட செலவு இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா அந்த முழுக்க ஒரு அமௌண்ட்டு நீங்கள் சேனல் ஓப்பன் பண்ணுறேன்னு அப்படின்னு வச்சிங்கன்னா ஒரு அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா தான் நீங்கள் வந்து செலவு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்புறமேட்டு உங்கள் யூடியூப் சேனல் ரன் ஆயிடுச்சு, மானிட்டேஷன் ஆயிடுச்சு அப்படின்றனா அப்புறம் நீங்கள் யூடியூப் சேனலில் வர அமௌண்ட்டை வந்து நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். அதுக்கு தாங்க இது முக்கியமாக வந்துங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணுன்னா நீங்கள் வந்து பணம் கையில் இருக்கணும். நீங்கள் சேனல் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா பணம் உங்கள் கையில் இருக்கணும். அப்போ இருந்தால் தான் நீங்கள் சேனலை வந்து ரன் பண்ண முடியும். நீங்கள் போட்ட காசு நீங்கள் அடுத்த ஒரு 2 வருஷம் 1 வருஷத்துக்குள்ளார எடுக்கலாம். அதுதான் ஒரு காலையில் அந்த 1 வருஷம் எடுக்கலான்றதுக்கு அதுனா உங்களோட சேனலோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் தாங்க. இப்போ எடுத்தோன்னே வந்து எல்லா சேனலுக்கு வராது. இப்போ உங்களோட சேனல் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு காப்பிரைட்டும் மற்றோட சாங்கும் இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா மற்றோட ஒரு வீடியோ எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் அதே இருக்கும். நிறைய பேர் கேட்டுக்கிறீங்க எப்படி எங்களுக்கு காப்பிரைட்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னா, ஒரு வீடியோ போகிறப்ப ஒரு 2 செகண்ட்லேயே உங்களுக்கு காப்பிரைட்டுக்குன்னு ஒரு கீழே வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த காப்பிரைட்டுன்னு வந்துடும். அது முடிஞ்ச வரைக்கும் டெலிட் பண்ணலாம். இல்லை உள்ளே போய்ட்டு யூடியூப் சேனலுக்குள்ளே போய் எடிட் பண்ணி சாங்கை கூட மாற்றலாம். ஆனால் சாங்கை பார்த்தீங்கன்னா பாட்டு வராது, வெறும் மியூசிக் தான் வரும். யூடியூப் சேனலில் கொடுக்குற மியூசிக் தான் வரும். அதில் வந்து பாட்டும் ஒரு சாமி பாட்டு வராது. அதனால என்னன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு பம்பை வாசிக்கிறதோ இல்லை கோயிலில் ஒரு ஃபங்க்ஷனோ அந்த மாதிரி எடுத்து போடுங்க. இல்லை
நெட்டில் போயிட்டு நீங்கள் அதுக்கு உண்டான ஸ்பெஷலிஸ்ட் நிறைய இருக்குது. நீங்கள் நெட்லேயே போய்ட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சாங் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக தெரியும். அதுக்கு தான் இந்த யூடியூப் சேனலு. இன்னொரு விஷயம் அப்படி சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூடியூப் சேனலில் நான் எப்படி போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேங்கன்ட்ட. அந்த யூடியூப் சேனலில் ஒவ்வொரு போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக போஸ்ட் பண்ணிட்டேன். எதுவுமே பார்த்தீங்கன்னா ஹெட்லைனில் வந்து பிக்சர் போஸ்ட் எதுவும் போடலை. எப்பயுமே நான் போட மாட்டேன். நான் இப்போ ரீசனாக தான் இப்போ பிக்சர் போஸ்ட் போட்டுக்கிறேன். இப்போ இந்த கோயில் இந்த ஃபங்க்ஷனு இப்படின்னு அது எப்படி எடிட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாயிருச்சு. சில பேர் ஏன்டி கேட்டுக்கிறாங்க அது எப்படி எடிட் பண்ணணும், எப்படி எதில் போய் எடிட் பண்ணணும் அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அது என்னோட ஆப்பு அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதே மாதிரி வீடியோ எடிட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இன்னொன்று இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ரிம்பர்ஸ்மாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா யூடியூப் சேனல் வீடியோ எடுக்கிறது முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேமாக இப்படி எடுங்க. நேராக எடுக்காதீங்க. நேராக எடுக்கிறதுனா ஷார்ட் வீடியோ, ஸ்ட்ரெயிட்டாக எடுக்குன்னா ஃபுல் வீடியோ. அந்த மாதிரி தாங்க. நீங்கள் ஃபுல் வீடியோவே எடுத்துங்க, இல்லை நேராக எடுக்குன்னா ஷார்ட் வீடியோ. ரெண்டுமே ஆப்ஷன் இருக்குதுங்க. ஒரு வீடியோ எடுத்திங்கன்னா அது நேராக உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி எடுங்க. இல்லை நீங்கள் நேராக எடுத்துக்க வீடியோவும் போடலாம், இல்லை இது மாதிரி இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்தும் போடலாம். அப்படி போடுறப்ப எப்படி இருக்குன்னா அந்தோட வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற வீடியோ கிளாரிட்டியாக இருக்கணும். அது இல்லாமல் பார்க்குறவங்க ஆடியன்ஸுங்களுக்கு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எப்படின்னா அந்த வீடியோ பிடிச்சிருக்கணும். இப்போது நீங்கள் வீடியோ போடுறீங்கன்னா அப்படின்னா மக்களுக்கு பிடிச்சிருக்கணும். வீடியோ நல்லா இருக்குது, நல்லா கிளாரிட்டியாக போட்டுருக்காருங்க. அவங்க வந்து நீங்கள் ஃபோனில் எடுக்கிறீங்களோ கேமராவில் எடுக்கலோ அதை பற்றி அவங்களுக்கு தேவையில்லை. உங்களோட கிளாரிட்டி, உங்களோட வந்து வீடியோ வந்து கிளாரிட்டியாக இருக்கணும். அதே மாதிரி 4K அப்படின்றத முக்கியமாக அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 4K இல்லைன்னா மொபைல் எடுத்தால் எடுக்கலாம். மொபைலில் பார்த்தீங்கன்னா நிறைய மொபைல்ஸ் வந்துருக்குது. இப்போ ஐஃபோன் இருக்குது, சாம்சங் இருக்குது, விவோ இருக்குது, நிறையா இருக்குது. ஆனால் உண்டானா அந்த ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னா அதோட கேமரா கிளாரிட்டி இருக்கணும். நீங்கள் அந்த ஒரு வீடியோ எடுக்கணும்னா அந்த ஃபேஸு தெளிவாக தெரியணும், சாமியும் வந்து தெளிவாக தெரியணும், நீங்கள் போகிற கண்டென்ட்ஸும் நல்லா இருக்கணும். இன்னொன்று கேட்டிங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மாற்றிட்டேன். என்னென்னா ஹெட்லைன் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக போடணும். நீங்கள் போகிற கண்டென்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போட்ட கண்டென்ட்ஸ் போட்டிங்கன்னா அது நீங்கள் டைப் பண்ணுறப்ப எல்லா கண்டென்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த சேனலுக்கு யார் யார் அந்த பேரில் யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அத்தனை பேர் வரும். நீங்கள் போட்ட பேர் மட்டும் வராது. அவங்க என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா அத்தனாயிரம் பேர்ஸும் அவங்களுக்கு வரும். அதுதானே புதுசாக நீங்கள் கண்டென்ட் யூஸ் பண்ணணும், புது விதமான கண்டென்ட்கள் போடணும். அப்படி போட்டால் தான் அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும், வியூஸ் அள்ளும். அதுதான் இதோட ரீசனு. இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறதுனா நம்ம யூடியூப் சேனலுக்குள்ளார போயிட்டு நம்ம எப்படி போஸ்ட் பண்ணுறது அப்படின்றத ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். நீங்கள் ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோக்குள்ளார உங்களோட கோயில் நேமும் ஒரு நம்பரும் கண்டிப்பாக வந்து மேலேயும் கீழேயும் வந்து ஒரு சின்ன கேப் மாதிரி ஒன்று போட்டு விட்ருங்க. ஏன்னா அது வந்து தெரியணுங்கிறது கண்டிப்பாக தெரியும். அதுக்கு இன்னொரு வீடியோ நான் போடுறேன், எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். வணக்கம் நண்பர்களே.